மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் ரமேஷ் ஆர்த்தி. அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா அட்ராசிட்டி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த திருவிழாவில் நாங்கள் என்னென்னலாம் அட்ராசிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களோட விளாகாக ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சிவகங்கையில் இருக்கிற பிள்ளைவேல் காளியம்மன் கோவிலுடைய திருவிழா விளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்குறீங்க. அண்ட் அங்கே என்னென்னலாம் என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு அப்படின்றதையுமே வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸு அண்ட் நீங்கள் எப்படிலாம் போய் திருவிழா என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. நம்ம திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மழை செம்மையாக பேஞ்சு முடிஞ்சிடுச்சு. 1000 தான் பகலில் வந்து அம்மனை ரசித்து பார்த்தாலும் திருவிழாவை சூப்பராக பார்த்தாலும் நைட்டில் அந்த கலரான லைட் செட்டிங்ஸில் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சுன்னே சொல்லணும். அதையும் நம்ம மிஸ் பண்ணுவோமா? அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம நைட்டில் வந்து கிளம்பணும். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேரையுமே மீட் பண்ணோம். இங்கே நிறைய பேர் வந்து நல்ல லவ் அண்ட் சப்போர்ட்லாம் வந்து கொடுத்து பேசுனீங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திருவிழாவில் நைட் செலிப்ரேஷனில் ஸ்பெஷலே அடி இடி மிதி அதுதாங்க ரொம்ப ஸ்பெஷலு. திருவிழாக்கு போயிட்டு அடி இடிலாம் வாங்காமல் வந்தால் எப்படி? அப்படியே அடி இடிலாம் வாங்கிட்டு நம்மளோட ஸ்பெஷல் காடு முருகனையும் பார்த்து செம்ம தரிசனத்தை முடிச்சாச்சு. அவரை பார்த்தோன்னே ஒரு புத்துணர்ச்சி தான். யார் மனசுக்குள்ளே அதெல்லாம் தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னன்னே தெரில, 1000 கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்தோன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அப்படியே அங்கேருந்து பூவெல்லாம் பார்த்தாச்சு. பூத்திருளால் பூ இல்லாமல் எப்படி? நல்லா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியான கலர்ஸில் பார்க்குறதுக்கே அந்த நைட்டில் லைட்டிங்ஸில் சூப்பராக இருந்துச்சு. எல்லா பூவும் தண்ணி தாங்க அங்கங்கே தேங்கி ஒரே கதியும் சேருமா இருந்துச்சு. நீங்கள்லாம் யார் செருப்பெல்லாம் வந்து தொலைச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேர் வாயிலையும் 2 டஜன் கொசு போயிடும் போல். அந்த அளவுக்கு கொட்டாயி வந்துடுச்சு என் மகளுக்கு. தூக்கத்தில் தத்தளிச்சான்னு சொல்லணும். இருக்கிற கொடுமை பார்த்தாதுன்னு சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லாக தண்ணி தான். அந்த தண்ணிக்குள்ளே தத்தளிச்சு எப்படியோ வந்து கரை சேர்ந்து ஒரு கடையில் நின்னா அந்த கடையில் இருக்கிற பையன் நம்ம வீடியோ எடுக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னடா தம்பி வேணும்ன்ட்டு அப்படியே ராட்டின சுத்த போகலாம், அப்பா ஊஞ்சலுக்கு போகலாமான்னு கூப்பிட்டா. எந்த ஊஞ்சலுக்குடி? இதில் ஏறுனா அவ்வளோதான், நம்ம எல்லோரும் கதி கிளங்கிடுவோம். இது சுற்றும் போதே நம்ம தலைலாம் கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக இந்த தடவை என் பொண்ணை கூட்டிகிட்டே போய் தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இதுக்கு போமா அதுக்கு போமான்னு கேட்டுட்டு இருந்தார். அப்பா அதுக்கு போவோம்ப்பான்னு கையை காமிக்க வான்னு விருட்டுன்னு பிடிச்சி தண்ணிக்குள்ளே தத்தளிச்சு இழுத்துட்டு போயிட்டாரு. இது சுற்றுறத பார்த்தாலே எனக்கு ஒரு பக்கம் தலை தான் சுற்றுச்சு. ஐயையோ, நம்ம இன்னைக்கு ஒரு வழி ஆக போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே வச்சானுங்க எனக்கு ஆப்பு. இல்லாத கோலெல்லாம் படுத்தி நம்மளை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. என்ன தாண்டா பண்ண போகிறீங்க அப்படின்னு என் மைண்டில் வேறு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிச்சு. இந்த பக்கம் பார்த்தோன்னா கம்மல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம் வான்னு சொல்லி டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு மனுஷன். ஐயோ, இந்த ராட்டினத்துலேயே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்தோன்னே வேகமாக கேமரா ஆன் பண்ணார். எனக்கு ஏதோ பகிரங்கமாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆரம்பித்ததுக்கப்புறம் அக்ஷயாவோட ரியாக்ஷனை பாருங்கள். என் மகனுக்கு வாயங்கேயும் மேலே எங்கேயும் போகுது. என்னடுதான் உட்காந்தாலும் தெரியலை. அதில் போகும்போது நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயையோ, தலையெல்லாம் சுற்றி ஆகாயத்தில் பறந்து
டப்புன்னு மேலே இருந்து கீழே தூக்கி போட்ட மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தவங்கலாம் ஆவுன்னு கத்த, நான் ஒரு பக்கம் அலற, எந்த பக்கம் விழுவோன்னு தெரியலையேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு ஒரு பக்கம் மேலே போகும்போது நல்லா இருக்கா, கீழே வரும்போது ஊங்குறா. ஐயோ நம்ம இன்னைக்கு மாட்டணும்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் சுத்தமாக அழுகவே இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட அழுகையே வந்துடுச்சு. மேலே வந்து பார்த்தா வானெல்லாம் என்னடோ தெரியுது. கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. என்னடா பார்க்குறீங்க, நான் இன்னைக்கு அசிங்கப்படுறத நீங்களாம் சுற்றி இருந்து பார்க்குறீங்களேன்னு மைண்ட் வயசோடு ஓடிட்டு இருந்துச்சு. சித்தடா சேகர், இன்னைக்கு உன்னைய கூட்டிகிட்டு வந்து சூனியம் பண்ணிட்டாங்கன்னா என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் போன ரயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்டே ஓட்டினாங்க. அட பாவிகளா, எங்களை மட்டும் ஏன்டா வச்சு 1 மணி நேரம் ஓட்டுறீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படா நிப்பாட்டுவாங்கன்னு என் வயிற்றுக்குள்ளே அப்படியே கிடன்னு வயிறெலாம் அப்படியே கலக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ நிப்பாட்டுங்கன்னு என் மைண்ட் வாய்ஸ் வேறு கத்திட்டு இருந்துச்சு. ஐயா சாமி எப்போ விடுவீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவ்வளோவா இந்த மாதிரி ரயிலெலாம் போகவே மாட்டேன். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லலாம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனது. இப்போ என் மக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடியவே இல்லைன்னு தான் சொல்லணும். கடைசியாக ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி இறக்கி விட்டாங்க பாருங்க. அப்பாடா எப்படியோ தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பத்தாவதுக்கு இந்த அம்மாவுக்கு வேறு கண்ணாடி வேணுமா. சுத்தல தலையே சுற்றி கீழே விழுந்துருவோம். இந்த அம்மா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு குழுன்னு நின்றுட்டு இருந்துச்சு. சைடில் பார்த்தா ஒவ்வொரு டயராக இருந்துச்சு. இது அந்த காலத்து சூனிய பொம்மை மாதிரியே இருந்துச்சு. அவள் அதை வேற கேட்டுட்டு இருந்தாளா, சரி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கிட்டு வந்து இந்த பலூனை கேட்க ஆரம்பிச்சிட்டா. நீ நின்றுட்டே இருந்தால் நிறையா டாய்ஸை கேட்டுகிட்டே இருப்ப, வாமா கிளம்பலான்னு சொல்லிட்டு என் பொண்ணையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தா ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்துச்சு நம்மளுடைய இந்த தேர். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சா, அப்படியே 2 பட்டையை வாங்கி போட்டுட்டு நானும் என் பொண்ணும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக போச்சு அந்த டே. அண்ட் கண்டினியூஷனாக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா, அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அப்படியே அங்கேருந்து அசால்ட்டாக கிளம்பி வந்தோமா. இங்கே வந்தால் பச்சை பசேல்னு நல்லா பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக முளைப்பாரி போட்டிருந்தாங்க. என் பொண்ணு இங்கே கூலிங் கிளாஸை வச்சு போஸெல்லாம் கொடுத்து பல விதமாக பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு முளைப்பாரினாலே தானான கொட்டுறது தான். ஒரு வைப் மூடுக்கும் வந்துட்டா. இங்கே இருக்கிற இந்த மாரியம்மன் சூப்பராகவே இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் செம்ம ஜாலியாக ஒரு வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஓடுகிட்ட தான் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க முளைப்பாரிலாம் போட்டுன்னு சொல்லுங்கள். இந்த கோவிலுமே குட்டியோண்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அம்பிட்டு அழகாக கண்ணை கவர்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த கோவில் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. உங்களுடைய புத்தூரில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கொட்டுற மலையில் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வீடியோவாக உங்களுக்காக ஷூட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த மாரியம்மனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. இந்த முளைப்பாரியில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா. பக்குவமாக பயிர் பரப்பி பத்திரமாக பாதுகாத்து பசுமையாக வளர்த்தெடுத்து அதை பத்திரமா கொண்டு போய் கரைக்கிறாங்க. கண்டிப்பாக அது மழைக்காக தான் இருக்கும். அந்த மழை இந்த மண்ணில் பெய்யணுன்றதுக்காக தான் வந்து இதெல்லாமே செய்கிறாங்க. ஸோ உங்களுக்குமே வந்து இந்த முளைப்பாரி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பூத்திருவிழாவோட மெயின் வைபே வந்து நைட்டு தான். ஸோ நைட் டைமில் அந்த கலரான லைட்டெல்லாம் பார்த்துட்டு சாமியை கும்பிட்றோன்ற பேரில் 4 சைட்டு பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து அடிச்சுட்டு எந்த பையன் நம்மளை பார்க்க வருவான்னு சொல்லி அழகழகாக பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு அப்படியே அம்சமாக வந்து நின்று அந்த பையன் பார்க்குறான் இந்த பையன் பார்க்குறான்னு அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு அழகா ராட்டத்தில் அசால்ட்டாக ஆட்டம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கலராக குட்டீஸ்லாம் கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு சுடுற பலூனு ஊதுற பீப்பின்னு எல்லாமே கலந்து அவ்வளோ அழகாக எங்கள் ஊர் சிவகங்கையில் புத்தூர்ல முடிஞ்சிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.